எங்க வந்திருக்கீங்க? இது மூஞ்ச பத்தியா? நீ சொல்லு. அத்தை வண்டி. மூஞ்செல்லாம் பெயிண்ட் அடிச்சணும். அதுக்கு பேர் பெயிண்ட். ஏ ஹாய் சொல்லு எல்லாருக்கும். நீ சொல்லு. ஹாய் மக்களே சொல்லுப்பா. நீ சொல்லுப்பா. நீ சொல்லுப்பா. ஹாய் மக்களே. நீ சொல்லு. ஹாய் மக்களே. நீ சொல்லு. ஹாய் மக்களே. அத்தைக்கு அவ்வா கூட. நீ இது நடிப்பான். இப்போ என்ன வந்திருக்கோம்? இப்போ எங்க வந்திருக்கோம்? சீச்சி. கடை சீச்சி. கடை சீச்சி. சீச்சி ஊட்டா. ஸ்டார்ட். ஏய் மாக்கே பாடுப்பா. மாமா பாப்போம் இப்போ இந்த வீடியோவை. அவங்க பையனை நீ அடிக்கிறத பார்த்தா உன்னை அவ்வளோதான் மேட்ச் ஆக்குமாம்மா. புரியுதா? ஜிலுக்கால். என் ஜிலுக்கால் இது. பாப்பா ஏசப்பா பாட்டு பாடுப்பா. ஆஹா ஆத்துமாவேல். இவங்க ரெண்டு பேருக்கு செட்டே ஆகாது. ஏய் 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 சிக்கன் யாருக்கு வேணும்? எனக்குடி. எனக்கி எனக்கி இப்ப தான் தரேன். சூடாக்குதுன்னு வாயில ரெடி பண்ணி பாருங்களேன். அவன் சாப்பிட்றான் பாரு சூட்டை. பெருசு எப்படி நடிக்கும் பாருங்களேன். இது வரேன் இது. என்னடா ஆச்சு உனக்கு? இரு சாமி சூடு. என்ன சாமி? எஸ் மக்களே, நான் சும்மா பசங்களோட சில் அவுட். இப்போ எல்லாரும் கேட்பீங்க இந்த மாதிரி ஸோ அண்ட் ஸோ பர்சன் வந்து சொன்னதுனால தான் இப்படி எடுக்கிறீங்களா அப்படின்னு. கிடையாது. என்னோடய விலாகோட இந்த வீடியோ எடுத்த ஃபோட்டோ அந்த டேட்டை வேணால் நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இதில் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். என் பசங்களோட தான் நான் எப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அண்ட் இப்போது எனக்காக கொஞ்சம் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுவும் என்னோடய பசங்களை வீட்டில் அனாதையாக தவிக்க விட்டுட்டு ஊர் சுற்றுறது அப்படிலாம் கிடையாது. என்னோடய ஆஃபீஸ் போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வெளியில் போய் சாப்பிடுவேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி முன்னெல்லாம் ஆஃபீஸ் விட்டால் வீடு. இப்போ அப்படி கிடையாது. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக பிரியாணி சாப்பிட்றது, ஷவர்மா சாப்பிட்றது, லைக் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் பசங்க தான் என் வேர்ல்டே. என் 5 பசங்க தான் எனக்கு உலகமே. ஏன்னா என் அண்ணாக்கு 2 பசங்க, தம்பிக்கு 1 பசங்க, என் பசங்க 2 பேர். எப்போவுமே நாங்கள் 3 பேரும் 5 பேரை ஒரே பசங்களாக தான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால அந்த 2ம் ரொம்ப குட்டி குட்டி, அதனால் நம்மக்கிட்ட தூக்கிட்டு போக முடியாது. ஸோ அதனால் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த விலாக் எப்போ எடுத்தேன்ற டேட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக மறக்காமல் லாஸ்ட்டில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டேட்டோட தெரியும். அடுத்தடுத்து வர விலாகும் போட்டு தரேன் இரு சாமி. அடுத்தடுத்த வர விலாகும் நான் எப்போயோ எடுத்த விலாக்ஸ் தான். நான் எப்போயோ எடுத்தது தான். அடுத்த விலாகும் உங்களுக்கு தெரியும் நான் எப்போ எடுத்திருப்பேன். ஏன்னா அதை நான் இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரியாக போட்டிருந்தேன் பிக்ஸ்லாம். ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மோனிகா நீங்கள் கமிட்டடான்னு கேட்குறீங்க. அதுக்கு நெக்ஸ்ட் விலாகில் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். சரிங்களா? பாய். ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர விலாகும் நான் ரெகுலராக எடுத்த விலாக் தான்.